வாங்க இன்றைக்கி வந்து நம்ம குறிஞ்சா கீரையில் வந்து நம்ம சூப்பு ரெடி பண்ணுறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது தாங்க குறிஞ்சா கீரை. இது வந்து இதோட இலைகள் வந்து நல்லா முத்தி இருக்குது. இந்த இலை இதில் வந்து நல்ல பிஞ்சு இலையாக நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பறிச்சுக்கலாம். சூப்புக்கு வந்து நம்ம வந்து இலை வந்து ஒரு 15 இலை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பு வைக்கிறதுக்கு. இது வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாள் நம்ம வந்து இதை தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும். இது வந்து நல்லா குறிஞ்சாக்கீரை வந்து நல்லா கசக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் நல்லா கிள்ளி போட்டோன்னா நல்லா கசக்கு தன்மையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆஞ்சிட்டு பாருங்கள் பறிச்சாச்சு. ஒரு 15 இலை வந்து நம்ம சூப்புக்காக நம்ம வந்து எடுத்து கழுவிட்டு அதை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நைட் டயத்தில் தான் வந்து சூப்பு வந்து ரெடி பண்ணி நைட்டு ஃபுல்லும் வச்சுருக்கணும். ஒரு 15 இலையை வந்து நம்ம கிள்ளி வந்து எடுத்து வச்சுக்கலாம். அலசிட்டு நைட் ஃபுல்லும் இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு காலையில் வந்து லைட்டாக சூடு பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாங்க. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வர்றமான அளவுக்கு நம்ம வந்து 2 பேர் வந்து நம்ம அந்த சூப்பை வந்து குடிக்கலாம். கழுவிட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையானது வெங்காயம் வந்து ஒரு வெங்காயமும், தக்காளி வந்து ஒரு தக்காளியும், ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து இந்த கீரையும் எடுத்துக்கணுங்க. ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும், வெங்காயம் வந்து ஒரு வெங்காயமும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு செம்பு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க. கொதிஞ்சு அந்த தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு நல்லா இருக்கணும். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து தேவையானது சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா உப்பு அதிகமாக தேவையில்ல. ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. பாருங்கள் இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வரும். இன்னும் வேகலை, பச்சையாகவே தான் இருக்குது. நல்லா வெந்து இலை வந்து மாறணுங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது பாருங்கள் நல்லா கொதியுது. இந்த மாதிரி கொதியும் போது நல்லா சாறு வந்து நல்லா இறங்கி இருக்குங்க.
பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். காலையில் எழுந்திரிச்சதும் நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சுட்டோங்க. இது காலையில் தான் நல்லா ஆறி இருக்குது. இப்போது லைட்டாக வந்து நம்ம டீ குடிக்கிற அளவுக்கு வந்து சூடு வந்து வச்சுக்கிட்டா போதுங்க. நம்ம குடிக்கிற பதத்துக்கு இதெல்லாம் சாறு எல்லாமே வந்து இறங்கிடும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கொதியட்டும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வந்து எடுத்து சூப்பு வந்து ரெடி ஆகிடும். டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூப்பை வந்து சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லாவும் ரெடி ஆகிடுச்சு. குடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பர் ரெடி ஆகிடுச்சு.